கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஐபிஎல் 2024க்கு சிஎஸ்கேவை ஓப்பன் பண்ண போகிறாரு ரச்சின் ரவீந்திரா. எதனால் ரீசன்னா, டெவான் கான்வே செம்ம ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். எல்லா மேட்சஸும் ஃப்ளாப் ஆகிட்டே இருக்கார், கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ளாப் ஆகிறாரு. ஆனால் ரச்சின் ரவீந்திரா கொடுக்குற சான்சஸ்லாம் பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணுறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்த டெஸ்ட் மேட்சஸில் ஒரு 240 ரன் அடிச்சிருக்காரு கைஸ். ஸோ வெறித்தனமான நாக்கு. ஸோ இதனாலேயே ரச்சின் ரவீந்திராவுக்கு வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ருத்து அண்ட் ரச்சின் காம்போ வந்து எக்ஸ்போஸ் ஆகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜடேஜாவும் இன்ஜுரியில் இருக்கார். இன்ஜுரியில் இருக்கிறனால இவரை கூட ட்ரை பண்ண சான்ஸுகள் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நம்மளுக்கு வேணும் எப்படியும் போடுறதுக்கு. எப்பயும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆல்ரவுண்டர் வச்சுருப்பாங்க. ஸோ இவரும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். டெவான் கான்வே இதை உட்கார வச்சுட்டு இவரை ட்ரை பண்ண சான்ஸுகள் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா ஜடேஜா ரூல்ட் அவுட் ஆகியிருந்தால் சம் மேட்சஸ் முன்னாடியே மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தார்னா, இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகாமல் இருந்தார்னா இவர் வாய்ப்புகள் அது 100% ஷோர். ஸோ இப்போ வந்து அடுத்த கதைக்கு போவோம். அதாவது தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப்லேருந்து வெளியே போயிட்டாங்க. இனிமேல் யார் கடவுளே நினச்சாலும் இவங்க வந்து பிளே ஆஃப்குள்ளே போக சான்ஸ்கள் இல்லை. ஏன்னா ஒரு 65 பாயிண்ட் எடுத்துருக்கணும். இன்னும் நம்ம வந்து 4 மேட்சஸ் தான் இருக்குது. 4 மேட்ச் ஜெயிச்சாலும் 60 பாயிண்ட் தான் வரனால ஸோ லீகலி அவுட் ஆஃப் த பிளே ஆஃப். ஸோ நம்ம அடுத்த வருஷம் சந்திப்போம். மிச்சபடியால் தான். பை.